ஜனதா கட்சி ஏழை எளிய மக்களுடைய நலனை காக்கும் விதமாக அவர்களுடைய ஒற்றற்ற குரலாக ஒலிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் தொடர்ந்து அரசியல் கட்சியை நடத்தி கொண்டு வருகிறோம். நாங்கள் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக திமுக அல்லாத ஒரு அணியை உருவாக்கி அதில் மறுமலர்ச்சி ஜனதா கட்சி 234 தொகுதிகளிலும் கூட்டணி அமைத்து நாங்கள் போட்டியிடுவதற்கான ஆயத்த பணிகளை தொடர்ந்து இப்ப நடத்தி கொண்டு வரோம். இந்த செயற்கள் மூலியமாக நாங்கள் என்ன சொல்றோம் என்று சொல்லி பார்த்தால், நாங்கள் இப்ப 20க்கும் மேற்பட்ட சிறிய அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகள், இயக்கங்கள், பொதுநல அமைப்புகள் இவர்களோடு பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றும் மாலை ஒரு 2 மணி அளவிலே ஒரு 20க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் எங்களோடு சந்திச்சு நாங்கள் பேசுகிறோம், திட்டமிடுகிறோம். 2026 ஒரு நல்ல ஒரு தூய்மையான அரசியலை தமிழகத்துக்கு வர வேண்டும். அது ஏழை எளிய இளைஞர்களுக்கான அரசியலாக இருக்க வேண்டும், ஏழை மக்களுக்கான அரசியலாக இருக்க வேண்டும், இளம் தலைவர்களுக்கான அரசியலாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நாங்கள் 26 புதிய ஒரு அரசியல் கூட்டமைப்பை தமிழகத்திலே உருவாக்கி இந்தியாவை திரும்பி பார்க்கும் அளவிற்கு எங்களுடைய செயல்பாடுகள், செயல் திட்டங்கள் இருக்கும் என்று நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் மிகப்பெரிய ஒரு திட்டமிடலை காய் நடத்தி கொண்டு வருகிறோம் தமிழகத்துல. ஏன்னா தொடர்ந்து திமுக அதிமுக 2 அணிகளும் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த போதிலும் கூட இங்கு சராசரியாக மக்களுடைய வாழ்வு நிலை உயரவில்லை. அதனால் புதியதாக நம்ம உருவாக்க வேண்டும், இளைஞர்களுக்காக நம்ம அதை பேச வேண்டும், இளம் தலைமுறைகளுக்காக நம்ம பேச வேண்டும் என்று சொல்றோம். ஏன்னா ஒரு பக்கம் சட்ட ஒழுங்கு சரியில்லை, ஒரு பக்கம் ஊழல், அப்படி தொடர்ந்து மக்களை பாதிக்கக்கூடிய அரசியலாக தான் இங்க நடந்து கொண்டு இருக்குது. அதனால மக்களுக்கான அரசியல் மக்களே உருவாக்க வேண்டும். அதுதான் மறுமலர்ச்சி ஜனதா கட்சியினுடைய நோக்கம், சித்தாந்தம். அதை அடிப்படையிலே நாங்கள் பயணிக்கிறோம்.